பகவத்கீதையில் அமைந்துள்ள 5வது அத்தியாயத்தை இம்முறை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை நாம் 4 அத்தியாயங்களை பூர்த்தி செய்துள்ளோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முக்கியமான சாராம்சமான கருத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் 5வது அத்தியாயத்தில் சாராம்சமான கருத்தை இந்த 6 நாட்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு சந்நியாச யோக என்பது தலைப்பு. இந்த தலைப்பே இந்த அத்தியாயத்தில் முக்கியமான என்ன கருத்து பேசப்படுகிறது என்பதை காட்டிக் கொடுக்கின்றது. சந்நியாசம் என்ற சொல், சந்நியாசம் என்ற தத்துவம் இந்த அத்தியாயத்தில் மையமாக அமைந்துள்ளது. பிறகு வேறு சில தத்துவங்களும் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றது. ஆனால் முக்கிய மைய கருத்து சந்நியாசம். அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் ஒரு கேள்வியை கேட்க, அந்த கேள்விக்கு பதிலுடன் இந்த அத்தியாயம் துவங்குகின்றது. அர்ஜுனனுடைய கேள்வி சந்நியாசத்தை பற்றி அமைந்த காரணத்தினால் பகவான் சந்நியாசத்தை விளக்கி பிறகு சில கருத்துக்களை இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றார். ஆகவே நாம் சந்நியாசம் என்ற தத்துவத்தை நன்கு உணர்ந்து இந்த அத்தியாயத்திற்குள் சென்று இதனுடைய சாரத்தை பார்ப்போம். இதற்கு முன் என்ன நடந்தது என்பதையும் நாம் மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 2வது அத்தியாயத்தின் துவக்கத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினான். அதுவரை அர்ஜுனன் அர்ஜுனனாக இருந்தான். இப்பொழுது பகவானுடைய சிஷ்யனாக மாற பகவான் உபதேசத்தை துவங்கினார். அர்ஜுனனுடைய மனதில் வந்த கவலை என்னவென்றால், பீஷ்மர், துரோணர் போன்றவர்களுடைய மரணத்துக்கு, அழிவுக்கு நான் காரணம். இந்த அழிவை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே உடனடியாக பகவான் எது அழிவது எது அழியாதது என்ற தத்துவத்தை போதித்தார். பீஷ்மர், துரோணர் போன்றவர்களுடைய உடல் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ காரணமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அழியக்கூடியது. பிறகு உடலுக்கு அப்பாற்பட்ட அறிவு சொரூபமான ஒரு தத்துவம், அதை சாஸ்திரம் ஆத்மா என்று அழைக்கின்றது. அந்த ஆத்மா அழிவதில்லை என்று உபதேசத்தை துவங்கினார். இந்த தத்துவ உபதேசத்தை கூறி, ஆகவே யாரும் அழிவதில்லை, எது அழியுமோ அது கண்டிப்பாக அழியும், அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். எது அழியாதது அது ஆத்மா, அதுவே ஒருவனுடைய உண்மை சொரூபம் என்று ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்தார். இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் கேட்டு அதை புரிந்து அதனுடைய பலன் நமக்கு வர வேண்டும் என்றால் மனதிற்கு சில தகுதிகள் தேவைப்படுகின்றது. எந்த ஒருவருடைய வாக்கியத்தையுமே நாம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய மனநிலை இருக்க வேண்டும். அதற்குரிய மனநிலை இல்லாத பொழுது ஒரு உண்மையை சொன்னால் அந்த உண்மை அவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்காது, பயனும் தராது. சில சமயங்களில் உண்மைதான் அதிக கோபத்தை தூண்டும். அதனால்தான் சில சமயங்கள் உண்மை நம்மிடம் இருந்தாலும் கூற முடியாமல் இருக்கின்றோம். காரணம், அதை வாங்குகின்ற தகுதி இருக்க வேண்டும். ஒருவரிடம் ஒரு குறை இருக்கின்றது என்றால் அதை நாம் சுட்டி காட்டினால் அதை வாங்குகின்ற மனம் இருந்தால்தான் அதை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். இல்லை என்றால் நம்மை குறை சொல்கின்றோம் என்று கோபம்தான் படுவார்கள். இது சாதாரண விஷயத்திற்கு இப்படி என்றால், ஒரு பெரும் தத்துவத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய மனநிலை, மனப்பக்குவம், மன தூய்மை தேவைப்படுகின்றது.
ஆகவே அடுத்து 2வது அத்தியாயத்தில் கர்ம யோகத்தை பகவான் உபதேசம் செய்தார். பிறகு கர்மயோகப்படி தன்னை தூய்மைப்படுத்தி தத்துவ ஞானத்தை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் என்ற கருத்தெல்லாம் 2வது அத்தியாயத்தில் இடம்பெற்றது. பிறகு 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் என்ற தலைப்பானது விரிவுபடுத்தப்பட்டது. 4வது அத்தியாயத்தில் ஆத்ம ஞானம் விரிவுபடுத்தப்பட்டது. இவ்விதம் கர்மயோகம், தவம் என்ற ஒரு சாதனை, ஞான விசாரம், ஆத்ம ஞானம் என்ற ஒரு தத்துவம், இந்த இரண்டும் சுருக்கமாக 2வது அத்தியாயத்தில் கூறப்பட்டு 3-4 அத்தியாயங்கள் இதை விளக்கின. பிறகு 4வது அத்தியாயத்தின் இறுதியில் பகவான் என்ன சொன்னார்? அர்ஜுனா, நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறினார். பிறகு அதே பகவான் உடனே என்ன கூறினார்? யார் அனைத்தையும் துறந்து இருக்கின்றார்களோ அவர்கள் மோட்சத்திற்கு வருகிறார்கள் என்றும் கூறிவிட்டார். கடமையை செய்ய வேண்டும் என்று கூறிய பகவான் அடுத்த ஸ்லோகத்திலேயே அனைத்தையும் விட்டுவிட்டு சந்நியாசம் செய்து என்ற வார்த்தையையும் கூறிவிட்டார். ஆகவே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருகின்றது. நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பதா அல்லது அனைத்தையும் துறந்து விட்டு வருவதா? சந்நியாசத்தையும் பகவான் கூறிவிட்டார், கடமையில் இருக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார். உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துடன் இந்த அத்தியாயம் ஆரம்பம் ஆகின்றது. இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி, நீங்கள் சந்நியாசம் செய்யவும் கூறுகின்றீர்கள், கடமையில் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றீர்கள், நான் இதில் எது எனக்கு உகந்தது? இவ்விதம் ஒரு கேள்வி ஆரம்பம் ஆகின்றது. பகவான் சந்நியாசத்தை பற்றி, கடமையை பற்றி எல்லாம் கூறி, பிறகு சில ஆத்ம ஞானத்தையும் கூறி, ஞானியினுடைய லட்சணத்தையும் கூறி இந்த அத்தியாயத்தில் பல முக்கிய கருத்துக்களை கூறுகின்றார். இதனுடைய ஆரம்பமே சந்நியாசம் என்ற ஒரு தத்துவத்தில் ஆரம்பித்த காரணத்தினால் நாம் அத்தியாயத்திற்குள் செல்வதற்கு முன், அர்ஜுனனுடைய கேள்வியை பார்ப்பதற்கு முன் அடித்தளமாக, அடிப்படையாக சந்நியாசம் என்ற தத்துவத்தை இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாராம்சம். இப்ப சந்நியாசம் என்றால் என்ன, அது சம்பந்தமான கருத்துக்களை இப்பொழுது ஒரு முகவுரையாக அல்லது அடிப்படையாக பார்ப்போம். இந்த சொல் எல்லோருக்கும் தெரிந்த சொல்தான். சந்நியாசம் என்ற சொல் அனைவரும் அறிந்த சொல்தான். அதனுடைய பொருள், சாஸ்திரம் சந்நியாசத்தை பற்றி என்ன பேசுகின்றது என்பதையெல்லாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். முதலில் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன என்று பார்ப்போம். சந்நியாசம் என்ற சொல்லுக்கான பொருளை பார்ப்போம். இதில் 3 சொற்கள் அடங்கி இருக்கின்றது. சம், நீ, அஸ் என்ற 3 சொற்களினுடைய சேர்க்கை. சம் என்ற சொல் அது சன் என்று மாறுகின்றது. நீ என்ற சொல் பிறகு அஸ் என்ற சொல். அஸ் என்றால் அஸ்யதி என்ற சொல்லுக்கு தூக்கி எறிதல் என்று பொருள். சம்ஸ்கிருதத்தில் அஸ்யதி என்றால் எரிந்து விடுதல், விட்டு விடுதல், தூக்கி எறிதல். சம் என்ற சொல்லுக்கு நன்கு என்று பொருள். நீ என்ற சொல்லுக்கு உறுதியாக, நிச்சயேன. சம் என்றால் சம்யக், நன்கு. நீ என்றால் நிச்சயமாக, உறுதியாக. அஸ்யதி என்றால் எரிதல், விட்டு விடுதல். இப்ப இந்த சொல்லினுடைய பொருள் நன்கு உறுதியாக விட்டு விடுதல், துரத்தல். இதைத்தான் துரத்தல், துறவு என்றெல்லாம் கூறுகின்றோம். இங்கு சம்யக் என்ற சொல் மனதளவில் குறிக்கின்றது. ஒன்றை நாம் விடும் பொழுது மனதாலும் விடுதல். இப்ப நன்கு என்றால் மனதளவிலும், நீ என்பது நிச்சயம் அப்படிங்கிறது நம்முடைய புத்தி செய்வதுதான் நிச்சயம். இப்ப அறிவளவிலும் நிச்சயமாக. அஸ்யதி என்றால் விட்டு விடுதல், துரத்தல், விட்டு விடுதல். இதுதான் இந்த சொல்லுக்கான பொருள். பிறகு இந்த சொல்லுக்கு இனி ஒரு அர்த்தம். அது
சந்நியாச வாழ்க்கை முறையில் வாழ்வதையும் குறிக்கின்றது. நம்முடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை சாஸ்திரம் 4ஆக பிரித்துள்ளது. ஒன்று மாணவ பருவம், பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்றோம், படிக்கிற ஸ்டேஜ். அதற்கு பிறகு இல்லறம் கிரகஸ்த ஆசிரமத்திற்கு செல்கின்றான். அங்குதான் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற இடம் அது. பிறகு 3வது ரிட்டையர்மெண்ட் இப்ப சொல்றோம், அதை வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று சொல்கின்றது. பொறுப்புகளை எடுத்த நாம் பொறுப்புகளை விட்டு விலகி வருதல். காரணம் என்னவென்றால், நம்ம அந்த ஃபீல்டில் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து சற்று விலகி வருதல். பிறகு 4வது லைஃப் ஸ்டைல், அதான் சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யாரெல்லாம் அந்த வாழ்க்கை முறையில் வாழ்கின்றார்களோ அவர்களை சந்நியாசி அல்லது சந்நியாசம் செய்கின்றார்கள் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். இந்த சந்நியாசம்ங்கிற சொல்லுக்கு பொருள் நன்கு நிச்சயமாக விடுதல். இனி ஒரு பொருள் அந்த 4வது ஆசிரமத்தில் வாழ்பவர்கள், சந்நியாசம் என்று விதிமுறையாக எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையில் இருப்பவர்கள். இதுதான் ரூடி அர்த்தம் என்று சொல்வார்கள், வழக்கில் உள்ள பொருள். இனி அடுத்த கேள்வி, அடுத்த கருத்து, இப்ப சந்நியாசம் என்றால் நன்கு நிச்சயமாக விடுதல் என்றால் எதை விடுதல் என்பதுதான் நம்முடைய கேள்வி. எதை நாம் விடுதல், எதை நாம் விட்டு விடுதல்? அதுல சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? எதை நம்மால் விட முடியுமோ அதைத்தான் விட்டு விடுதல். நம்மால விட முடியாததை நாம விட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லார். இப்ப சாஸ்திரம் இதை செய் அப்படின்னு சொன்னா அது செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். இதை செய்யாதே என்று சொன்னாலும் செய்யக்கூடியதா இருக்கும், ஆனா நாம செய்யக்கூடாது. இதை விட வேண்டும் என்று சொன்னால் விட முடிவதாக இருப்பதைத்தான் சாஸ்திரம் விட வேண்டும் என்று சொல்லும். ஆகவே எதை விட முடியுமோ அதைத்தான் விடுதல், அது முதல் கருத்து. இப்ப சாஸ்திரம் நீர் அருந்துவதை சந்நியாசம் செய் அப்படின்னு சொல்ல, மது அருந்துவதை விட்டு விடுன்னு வேணா சொல்லும். காரணம் என்ன? எதை நம்மால் விட முடியாதோ அதை சாஸ்திரம் விடு என்று சொல்லார். இப்ப எதை விடுதல் என்ற கேள்வி வரும் பொழுது அதற்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பதில், எதை விடக்கூடாது, எதை விட முடியாது, அதை தெரிஞ்சிட்டு பிறகு எதை விடுதல்ங்கிற கேள்விக்கு பதிலுக்கு நம்ம வரலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை விடுதல் சந்நியாசம் அல்ல. சந்நியாசம் அப்படின்னா எது நமக்கு நன்மையை தருமோ, நன்மையை தரும் சாதனைகளையும் நன்மையையும் விடுதல் சந்நியாசம் அல்ல. இப்ப எதை விடுதல் அப்படிங்கும் பொழுதே முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது நன்மையை விடுதல் அல்ல. நமக்கு எதெல்லாம் நல்லதோ, ஆரோக்கியமோ, உடலுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் ஆரோக்கியமோ அதை விடுதல் அல்ல. அதற்கு முன்னாடி எதை விட முடியாதுன்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை வாழ எது அடிப்படை தேவைகளோ அதை விட முடியாது. அதை சந்நியாசம் என்ற சொல்லினுடைய பொருள் அல்ல. ஒருவன் சந்நியாசி என்றால் வாழ்க்கை வாழ எவைகளெல்லாம் அடிப்படை தேவையோ அதை விடுதல் அல்ல. பிறகு விடுதல்ங்கிறது என்னங்கிறது பிறகு பார்ப்போம். எதை விட முடியாதுன்னா உணவு உட்கொள்வதை விட முடியாது, அது சந்நியாசம் அல்ல. பிறகு உணவில் சந்நியாசம் இருக்கு, இதை சாப்பிடக்கூடாது, இதை நான் சாப்பிடுவதை விட்டு விடுகிறேன்னு சொல்லலாமே தவிர சாப்பிடுவதையே நாம் விட முடியாது. அதே போல அடிப்படை தேவை வாழ்க்கைக்கு அதை விட முடியாது, சாஸ்திரம் விட சொல்லவும் இல்லை. இப்ப அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நமக்கு என்ன தோன்றுகிறது? சந்நியாசம்னா எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறது. நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனைகள், அது உடலை தூய்மைப்படுத்துவதாகட்டும் மனதை தூய்மைப்படுத்துவதாகட்டும், அதை விடுதல் அல்ல. உடலுக்கும் மனதிற்கும் எதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதை விடுதல் சந்நியாசம் அல்ல. அதெல்லாம் இருந்து கொண்டு பிறகு எதையோ விடுதல் சந்நியாசம். இனி எதை விடுதல் சந்நியாசம் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. இப்ப நம்முடைய உணவிற்கோ
அல்லது நம்முடைய இருப்பிடத்திற்கோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் நீடுன்னு சொல்ற அடிப்படை தேவைக்கு நாம் தான் பொறுப்பு என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது எப்பொழுதுனா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அல்ல. மாணவனாக நாம் இருக்கும் பொழுது பெற்றோர்களோ அல்லது அரசர்களோ அவர்களுக்கு பொறுப்பு. இப்போ அவர்கள் பணத்தை ஈட்டக்கூடாது, தன்னுடைய உணவுக்கும் மற்றதற்கும் பெரியவர்கள் பொறுப்பெடுத்து அறிவை கொடுப்பார்கள். இப்ப இல்லறம் என்ற ஒரு தர்மத்திற்குள் சென்றவுடன் மாணவனா இருக்கும் பொழுது பிக்ஷை எடுத்து உணவு உட்கொள்ளலாம், யாசித்து எந்த பொருளையும் பெறலாம். இல்லறத்திற்கு சென்றவுடன் யாசித்தல் என்பது அவர்களுக்கு அதர்மமாகி விடுகின்றது, தர்மம் அல்ல. அது சந்நியாசிக்கு தர்மம், பிறகு பிரம்மச்சாரிக்கு தர்மம். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் உனக்கு தேவையான பொருளை நீதான் ஈட்ட வேண்டும். பிஸ்னஸ் பண்றதுங்கிறது டியூட்டி, அல்லது ஜாப்ல போய் உழைப்பது அப்படிங்கிறது கடமை. காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது இன்பத்திற்காகலாம் வாழ்க்கை வாழ்வதற்காகலாம், அதையெல்லாம் நீதான் ஈட்ட வேண்டும். அது உன்னுடைய டியூட்டி, கடமை. பிறகு சில உறவுகளை எல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும். ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட்டு விடக்கூடாது. அதுல நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த உறவுகளை எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும். ஒருவன் திருமணம் செய்யும் பொழுது மனைவியோடு மட்டும் அவனுக்கு உறவு வருவதில்லை, அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லோருடனும் விரும்பியோ விரும்பாமலோயோ ஒரு உறவு அமைந்து விடுகின்றது. அந்த உறவை எல்லாம் பாதுகாப்பது அவனுடைய கடமை. இப்ப இல்லறத்திற்கு சென்றவுடன் நமக்கு உறவுகள் வருகின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நாம் ஈட்டித்தான் ஆக வேண்டும். ஒரு உபநிஷத்துல மிக அழகாக கூறப்படும், உன்னுடைய செழிப்புக்காக நீ முயற்சி செய்ய வேண்டும். இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னு சொல்றோம், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணித்தான் ஆக வேண்டும். நாம் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். பொருளாதார ரீதியிலும் அனைத்திலும் முன்னேற்றம் இருக்க வேண்டும். இது கடமை. இங்கு சந்நியாசம் என்று சொல்லும் பொழுது எந்த சாஸ்திரம் உன்னுடைய பாதுகாப்புக்கும் உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் நீ பொறுப்பு, நீதான் ஈட்ட வேண்டும் சொல்லுச்சோ, அதே சாஸ்திரம் ஒருவன் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் அந்த கடமையிலிருந்து அவனை விடுவிக்கின்றது. உன்னுடைய உணவுக்கோ இருப்பிடத்திற்கோ நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பொருளை ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஈட்டக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அப்படி ஈட்டினால் அது இல்லற தர்மம், அதை நீ செய்ய வேண்டாம். அதை நீ யாசித்து பெறலாம். எது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்ததோ, இப்ப ஸ்டூடெண்டா இருக்கும்போது உரிமையோட பெற்றோர்களிடம் போய் என்ன செய்கின்றான் மாணவன், எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்பான். அவனே பிசினஸ் ஆரம்பிச்சு இல்லறத்துக்கு போனதற்கு பிறகு தந்தையிடம் போய் பணம் கேட்கறதுக்கு வெட்கப்படுவார்கள். நம்ம இன்னும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறமே. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? மாணவனாக இருக்கும் பொழுது உரிமை இருக்கின்றது, இல்லறத்திற்கு சென்றவுடன் அந்த உரிமை இல்லை. காரணம் என்ன? அது அவனுடைய பொறுப்பு. இப்ப சந்நியாசம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தான் ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு எது கிடைக்கின்றதோ, யாசித்து பிக்ஷை எடுத்து எது கிடைக்கின்றதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கை. இது மட்டுமல்ல, இனி ஒன்றும் சந்நியாசத்தில் சொல்லப்படுகின்றது. என்னென்ன உரிமை இருக்கின்றதோ தன்னுடைய பெயரில், தன்னுடைய குடும்பத்தினுடைய பெயரில், அதையும் விட்டு விடுதல். டியூட்டியை மட்டும் விடுதல் சந்நியாசம் அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் விடுதல் அல்ல, உரிமையையும் தியாகம் செய்தல். தனக்கு என்னென்னலாம் உரிமை பொருள் இருக்கின்றதோ அதை விடுதல். பிறகு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களையும் தான் ஈட்ட வேண்டிய அவசியமில்லை. இதைத்தான் சாஸ்திரம் விட வேண்டும் என்று கூறுகிறது. இது யார் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு. அப்போ ஒருவன் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்றேன் என்றால் அவர்களுக்கு அவர்களை மெயின்டைன் பண்ற பொறுப்பு கிடையாது. சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது, யாசித்து பொருள்களை பெறலாம். யாசித்து என்றால் கிடைப்பதை பெறலாம். பிறகு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி இருக்கையில் அவர்கள் காமிய கர்மத்தில் ஈடுபடக்கூடாது.
காமிய கர்மம்னா இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும்னு பூஜைகளோ அதற்கான பூஜைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடாது. தன்னை தூய்மைப்படுத்த அவர்கள் பூஜை செய்யலாம், ஜபம் செய்யலாம், அது வேறு. இப்ப சந்நியாசம் எதை விடுதல் என்றால் நம்மை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாம் விட்டு விடுதல், பணத்தை சம்பாதிப்பதை விட்டு விடுதல், நம்மிடம் இருக்கின்ற உரிமைகளை விட்டு விடுதல், இதுதான் சந்நியாசம். இது ஒரு லைஃப் ஸ்டைல். இதை விட்டு பிறகு சாஸ்திரம் சில விதிமுறைகளை எல்லாம் கொடுக்கின்றது. இந்த விதிமுறைப்படி வாழ்தல் தான் சந்நியாச வாழ்க்கை. இப்ப கடமைகளை விடுதல், உரிமைகளை விடுதல், இந்த இரண்டும் சேர்ந்து போகும். ஒரு கடமையை விடும் பொழுது உரிமையையும் விட்டு விட வேண்டும். நான் உரிமையை வைத்து கொண்டு கடமையை மட்டும் விடுவேன்னா அது தவறாகி விடுகின்றது. இப்ப இதுதான் சந்நியாசம். இப்போ இந்த சந்நியாசம்ங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலினுடைய அடிப்படையில் பேசி வருகின்றோம். இந்த அத்தியாயத்திற்குள் செல்லும் பொழுது நம்ம இதனுடைய மேலும் சில விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இனி அடுத்த நம்முடைய விசாரம், எதற்காக சந்நியாசம், எதற்காக இவ்விதம் விடுதல். நான் அனைத்தையும் விட்டு விடுகின்றேன், உறவுகளை விடுகின்றேன், உரிமைகளை விடுகின்றேன், கடமைகளை விடுகின்றேன், இதெல்லாம் எதற்காக? இல்லறத்துல உறவுகளை மெயின்டைன் பண்ணணும், சந்நியாசத்துல உறவை விடுதல் சந்நியாசம், அந்த ரிலேஷன்ஷிப்பை விடுதல் சந்நியாசம். அதற்கு பிறகு உறவுகள் இருக்கும், அந்த உறவு நான் பைண்டிங் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இப்போ உதாரணமாக ஒருவர் நமக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தால் இல்லறத்தில் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு கடமைப்படுகின்றோம். ஆனா சந்நியாசி ஆனதற்கு பிறகு நம்ம பிக்ஷை எடுத்து ஒருவரிடம் உணவை பெறுகின்றோம்னு சொன்னா அவரும் இவர் நமக்கு கடமைப்பட்டவர்னு நினைக்க மாட்டார். நான் இவ்வளவு நாளா பிச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்க மாட்டார். இவரும் இவருக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன்னு நினைக்க மாட்டார். அதே போல குரு சிஷ்யனுடைய உறவுலையும் கூட ஒரு பந்தமான உறவு அல்ல. எவ்வளவு நாள் இவன் குருன்னு நினைக்கிறானோ அவ்வளவு நாள் இவர் குரு, இவர் எவ்வளவு நாள் சிஷ்யன் நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் அவன் சிஷ்யன். ஆகவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதே சமயம் பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா மற்ற உறவுகள் அப்படி அல்ல. அந்த உறவுல ஒரு பந்தம் இருக்கின்றது, பாசமும் இருக்கின்றது. இந்த சந்நியாசம் என்று சொல்லும் பொழுது அங்கு உறவையும் தியாகம் செய்கின்றோம். அதற்கு பிறகு உலகத்தோட ரிலேட் பண்ணாலும் அது பந்தமில்லாத உறவாக இருக்கின்றது. பிறகு உரிமையை தியாகம் செய்ய வேண்டும், கடமையை தியாகம் செய்கின்றோம். காமியமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் விடுதல் தான் சந்நியாசம். நம்ம அடுத்த கேள்வி, எதற்காக இப்படி விடுதல்? பலருக்கு என்ன தோன்றும், சம்பாதிக்கிறதையெல்லாம் நான் விடுவதற்கு காரணம் சம்பாதிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுனாலயா, அல்லது எனக்கு கேபபிள் இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னா, அப்படி விட்டால் அது வேறு விதமான சந்நியாசம். அதை இறுதியில நம்ம பார்ப்போம் அது எப்படிப்பட்ட சந்நியாசம் சொல்லி. அதாவது நம்ம எதற்காக விடுகின்றோம் என்றால் என்னைக்குமே ஒரு நியதி ஒன்று உண்டு. ஒன்றை நாம் விட வேண்டும், விடுகின்றோம் என்றால் அதை எப்ப விடணும்னா அதற்கு மேலான ஒன்றை பற்றித்தான் கீழான ஒன்றை விட வேண்டும். சாஸ்திரம் உன்னை விடு அப்படின்னா அதை விட மேலான ஒன்றை நீ பிடிச்சதற்கு பிறகு. இது பேசிக்கா நம்ம ஸ்டெப் ஏறும் பொழுது கீழ்ப்படியிலிருந்து எப்ப கால் எடுப்போம், மேல்படிக்கு தயாரானதற்கு பிறகுதான் வைப்போம். இப்ப மேல்படியில கால் வைக்கும் பொழுதுதான் கீழ்ப்படியிலிருந்து நம்ம எடுப்போம். அதே போல எதற்காக இந்த தியாகம், எதற்காக இதை விடுகின்றோம் என்ற கேள்வி வரும் பொழுது சாஸ்திரம் இந்தந்த காரணத்திற்காகத்தான் இவ்விதம் தியாகம் சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த காரணத்தை விடுத்து நம்ம விட்டோம் அப்படின்னா அது சாஸ்திரத்தில் அங்கீகாரம் செய்த சந்நியாசம் அல்ல. அந்த சந்நியாசம் பாபத்தை கொடுக்கும். இப்ப எந்த சந்நியாசம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும்னா இந்தந்த காரணத்துக்காகத்தான் சாஸ்திரம் சந்நியாசம் என்ற ஒரு ஆசிரமத்தை கொடுத்து சந்நியாசம் செய்ய அனுமதி கொடுக்கின்றது. இப்ப அந்த காரணம் நம்ம ஹையர் லெவல்ல இருந்து பார்த்துட்டு வருவோம். ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற காரணம் முதல் காரணம் ஞானார்த்தம், ஞானத்திற்காக, ஆத்ம ஞானத்திற்காக. இப்ப அறிவுக்காக ஒருவன் தியாகம் செய்யலாம்.
ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் தேவைப்படுகின்றது, அதற்குரிய சாதனை செய்ய வேண்டும். அதற்கு சாஸ்திரம் சந்நியாசம் செய்ய அனுமதி கொடுக்கின்றது. நம்ம கடமையை விடலாம், உரிமையை விடலாம், உறவுகளை விடலாம், அனைத்தையும் துறக்கலாம். எதற்காகனா ஞானத்திற்காக. இந்த துறவு என்று சொன்னாலே ஒன்றை நாம் விடும் பொழுது ஒன்றை நாம் அடைகின்றோம். இப்படி நம்ம நம்மை பாதுகாக்கின்ற கடமையை விடுகின்றோம், உறவுகளை விடுகின்றோம், அனைத்தையும் விடுகின்றோம். எதற்காகனா நமக்கென்று ஒரு காலத்தை எடுத்து கொள்வதற்காக. சந்நியாசமே இஸ் ஃபார் டைம். ஒரு காலத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்காகத்தான் நாம் இதையெல்லாம் துறக்கின்றோம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், சந்நியாசம் அப்படிங்கிறது சும்மா இருப்பதற்கு அல்லது அது ஒரு சலிப்பு நாள் விடுவதற்கு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அல்லது துறந்தவர்களுக்கு ரொம்ப டைம் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர்கள் காலத்தை எடுத்து கொள்கின்றார்கள். அந்த காலத்தை தான் விலைக்கு வாங்குறோம். ஒன்றை விட்டு ஒன்றை வாங்குறோம். ஒரு பணத்தை கொடுத்து கார் வாங்குறோம். ஒன்று நம்ம கையை விட்டு போகுது, ஒரு கை வருது. அது போல சந்நியாசத்துல எத்தனையோ தியாகம் பண்றோம். நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம் என்ன அப்படின்னா டைம். டைம் இஸ் கோல்டுன்னு படிக்கிறோம். அந்த காலத்தை அவர்கள் எடுத்து கொள்கின்றார்கள். இனி கேள்விதான், எதற்காக அந்த காலம்னா ஞானத்திற்கான சாதனையில் ஈடுபடுவதற்காக, அறிவுக்காக சந்நியாசம். இதுலயே இனி ஒன்னா பிரிக்கிறோம். ஒருவன் சந்நியாசத்திற்கு முன்னாடியே அறிவை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோமே, அவன் அறிவில் நிலை பெறுவதற்காக சந்நியாசத்தை எடுத்து கொள்ளுதல். யாக்ஞவல்கியர் அறிவை அடைந்து ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியிடம் கூறுகின்றார், சொத்தையெல்லாம் நான் உங்களிடம் கொடுத்து விட்டு நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்கின்றேன். அப்பொழுது எதற்காகனா தியானத்திற்காக, ஞான நிஷ்டைக்காக அவர் விலகி செல்கின்றார். அப்ப அவர் சொல்லும் பொழுதே உறவை நான் முடித்து கொள்கின்றேன், எனக்கும் உனக்கும் உள்ள அந்த உறவை நான் முடித்து கொள்கின்றேன் சொல்லும் பொழுது பிறகு மனைவியே கேள்வி கேட்கின்றார், இவ்வளவு ஒரு சொத்தை நீங்க விட்டுட்டு செல்கிறீர்கள் என்றால் இதற்கு மேல் ஒரு இன்பத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியை எனக்கு எதனால் விடுகின்றீர்களோ அந்த அறிவை எனக்கு கொடுங்கள்னு சொல்லும் பொழுது பிறகு மீண்டும் மனைவிக்கு உபதேசம் செய்கின்றார். அது ஒரு பெரிய உபதேசமா பிருகதாரண்யக உபனிஷத்தில் வருகின்றது. அப்ப அந்த உறவு மாறுகின்றது. அவர் குருங்கிற ஸ்தானத்திற்கு செல்கின்றார், உபதேசத்தை செய்கின்றார். அப்ப அவர் எதற்காக அங்கு தியாகம் செய்கிறார்? ஞானி ஆனதற்கு பிறகும் ஞான நிஷ்டைக்காக அவர் தியாகம் செய்கின்றார். இப்ப ஞானத்திற்காகவோ ஞான நிஷ்டைக்காகவோ செய்வது சந்நியாசம். பிறகு இரண்டாவது காரணத்திற்காகவும் சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. அது ஞானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவும் சந்நியாசத்தை ஒருவன் எடுத்து கொள்ளலாம் அல்லது சந்நியாசம் செய்யலாம். கடமைகள் அனைத்தையும் விடலாம். ஞான யோக்கியதைக்காக, ஞானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்காக. இதுதான் முக்கியமான காரணம். மோட்சத்தை கொடுக்கும் ஞானத்தை அடைய, ஞானத்தை அடைந்திருந்தாலும் ஞானத்தில் நிலை பெற, அல்லது ஞானத்திற்கு நம்மை பக்குவப்படுத்த, நம்முடைய மனதை பண்படுத்தவும் சந்நியாசம் மேற்கொள்ளலாம். பிறகு மூன்றாவது ஒன்று இருக்கின்றது. அது லோக சங்கிரகம். இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒருவர் முழுமையாக தன்னுடைய கடமை, உறவு அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் உலக நன்மையிலும் ஈடுபடலாம். அது லாஸ்ட் ஸ்டேஜ். உலக நன்மைக்காக துறக்கலாம், அல்லது ஞானத்திற்காக, அல்லது ஞான நிஷ்டைக்காக. இதற்காகத்தான் துறக்க வேண்டும். இதை தவிர வேறு காரணத்தினால் துறக்கும் துறவை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப சாஸ்திரம் எப்பொழுது அனுமதி கொடுக்குதுன்னா, இப்ப எந்த சாஸ்திரம் உனக்கு கடமை இருக்குன்னு சொல்லுதோ அதே சாஸ்திரம் நமக்கு கடமை உனக்கு இல்லைன்னு அனுமதி எப்பொழுது கொடுக்கின்றதுன்னா இந்த காரணத்திற்காக துறந்தால். இப்ப இங்க துறவு என்பது, விடுதல் என்பது காலத்தை நாம் எடுத்து கொள்வதற்காக. ஏன்னா காலத்தினாலதான் நம்மை பண்படுத்த முடியும். காலம் நமக்கு தேவைப்படுகின்றது, அதற்காக துறவு. இப்ப நம்ம இதுவரை பார்த்தது சந்நியாசம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். பிறகு எதை விடுதல்னு பார்த்தோம். அடுத்தது எதற்காகன்னு பார்த்தோம்.
இனி நம்முடைய அடுத்த கருத்து, விதவிதமான சந்நியாசம் சாஸ்திரம் பேசுகின்றது. இப்ப அதை இப்பொழுது பார்ப்போம். விதவிதமான சந்நியாசம். சந்நியாசம்னா ஒரு வாழ்க்கை முறை விட்டு விடுதல். அதுல முதல் விதமான சந்நியாசத்திற்கு வித்துவத் சந்நியாசம் என்று பெயர். முதல் விதமான சந்நியாசிகள் சந்நியாசத்திற்கு, முதல்னா ஹையஸ்ட் லெவல் இருக்கிற சந்நியாசிகள், அத வித்துவத் சந்நியாசம்னு பெயர். சந்நியாசம்னா விட்டு விட்டு துறந்து வாழ்பவர்கள் அல்லது துறந்தவர்களுடைய வாழ்க்கை. வித்துவத் என்றால் ஞானி என்று பொருள். வித்துவத் சந்நியாசி என்றால் ஞானிகள் எடுக்கும் சந்நியாசம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், அவர்களுடைய துறவு, அவர்கள் எடுக்கும் சந்நியாசத்தை வித்துவத் சந்நியாசம் சொல்றோம். பிறகு இவர்கள் சந்நியாசம் எடுக்கின்றார்கள். இந்த சந்நியாசத்திற்கு காரணம் என்ன, என்ன தூண்டுதலினால் இவர்கள் சந்நியாசம் எடுத்தார்கள் அப்படின்னா, இவர்களுடைய ஞானமும் காரணம், இவர்களுக்கு கிடைத்த பிராரப்த கர்மமும் காரணம். ஏன்னா ஒருவனுக்கு ஞானம் கிடைச்சு அதற்கு தகுந்த கர்ம வினை இல்லை என்றால் இவர்கள் அந்த ஞானத்தில் எங்கு இருந்தாலும் திருப்தியாக இருந்து விடுவார்கள். சந்நியாசத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப இவர்களுக்கு கர்ம வினையும் துணையாக இருந்து ஞானமும் இருக்கும் பொழுது அந்த ஞானத்தின் விளைவாக இவர்கள் விட்டு விடுகின்றார்கள், துறக்கின்றார்கள். அதெல்லாம் ஞானிகளுடைய சந்நியாசம், வித்துவத் சந்நியாசம். இவர்களுடைய சந்நியாசத்திற்கு காரணம் ஞானம். இனி அடுத்த கேள்வி, இவர்கள் எதற்காக சந்நியாசம் எடுக்க வேண்டும்னா ஞான நிஷ்டைக்காக. இப்ப இவர்கள் சந்நியாசம் எடுத்து அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் தியானம் அல்லது நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் முழுமையாக ஈடுபடுவார்கள். இப்ப இவர்களுடைய காலத்தை தியானத்திற்காக பயன்படுத்துவார்கள். இவர்கள் அடைகின்ற பலன் ஞான நிஷ்டை அல்லது மோட்சம். இப்படிப்பட்ட சந்நியாசிகள் மிக மிக அரிது. அவர்கள் அதற்கு முன்னாடியே இல்லறத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுதோ ஞானத்தை அடைஞ்சிருக்கணும். ஞான நிஷ்டைக்காக இவர்கள் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஞானம்தான் இவர்களுடைய சந்நியாசத்திற்கு காரணம். இது ஒரு விதமான சந்நியாசம். இனி சாஸ்திரம் கூறுகின்ற இரண்டாவது விதமான சந்நியாசத்தை விவிதிஷா சந்நியாசம் என்று அழைக்கின்றோம். விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் என்றால் ஞானிகள் எடுத்துக்கொள்ளும் சந்நியாசம் அல்ல, அஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். ஆத்ம ஞானத்தை அடையாதவர்கள் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். இவர்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானம் இல்லை, அறியாமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டா அதற்கு பெயர் விவிதிஷா சந்நியாசம். இனி இவர்களுக்கு சந்நியாசம் எடுத்துக்கொள்ள என்ன காரணம், இவர்கள் ஏன் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார்கள், இவர்களுடைய துறவுக்கு என்ன காரணம், எதனால் தூண்டப்பட்டு துறந்தார்கள் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது இவர்களுடைய துறவுக்கு காரணம் வைராக்கியம். வைராக்கியம் இவர்களுக்குள் வந்த காரணத்தினால் இவர்கள் விட்டு விட்டார்கள். இப்ப எதுல வைராக்கியம், இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பத்தில் இவர்களுக்கு வைராக்கியம். இந்த உலகம் எத்தனையோ இன்பத்தை கொடுக்கறேன்னு பிராமிஸ் பண்ணுது. அதுல எல்லாம் விருப்பமின்மை இவர்களுக்குள் வரும் பொழுது இவர்கள் காமிய கர்மத்தை துறந்து, உறவுகளை துறந்து, உரிமைகளை துறந்து, பொருள்களை துறந்து விடுகின்றார்கள். ஆனா இவர்களும் அஞ்ஞானிகள் தான், ஆத்ம ஞானம் இவர்களிடம் இல்லை. இப்ப வைராகியம்தான் இவர்களுடைய சந்நியாசத்திற்கு காரணம். பிறகு இவர்கள் சந்நியாசம் செய்து என்ன செய்வார்கள், சந்நியாசத்திற்கு பிறகு இவர்களுடைய கடமை என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இவர்கள் இரண்டு விதமான சாதனையில் ஈடுபடுவார்கள். ஒரு விதமான சாதனை மேலும் வைராகியத்தை அதிகப்படுத்தி கொள்ள, மேலும் ஆத்ம ஞானத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்தி கொள்ள, மேலும் மனப்பக்குவத்தில் இவர்கள் ஈடுபடுவார்கள். தன்னுடைய மனதை பண்படுத்த இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய சாதனை அமையும். பிறகு ஞானத்திற்கான சாதனையில் ஈடுபடுவார்கள்.
இப்ப இவர்களைத்தான் முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஒரு குருவை நாடி அவருக்கு பணிவிடை செய்து பக்குவப்பட்டு பிறகு குருவிடம் சாஸ்திரத்தை கேட்டு ஞான யோகத்தில் ஈடுபடுவார்கள். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சந்நியாசிகள் ஞான யோகத்தை ஏற்கனவே செய்தவர்கள், இல்லறத்திலேயோ அல்லது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயோ செய்து முடித்தவர்கள். அவர்கள் முழுமையாக விலகி என்ன செய்வார்கள், ஞான நிஷ்டைக்கான தியானத்தில் ஈடுபடுவார்கள். அதிக காலம் தியானத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் கர்மயோகம், ஒரு விதமான கர்மயோகம், அதாவது குருவுக்கு செய்யும் சேவை, சமுதாய சேவை அல்லது ஏதோ ஒரு சேவை, பிறகு தியானம், பிறகு சாஸ்திர விசாரம். இவ்விதம் இவர்கள் ஞானத்திற்காகவும் தன்னை பண்படுத்தி கொள்வதற்காகவும் இவர்களுடைய சாதனை அல்லது இவர்களுடைய சந்நியாசம். இப்ப இப்படிப்பட்ட சந்நியாசிகளுக்கு சாஸ்திரம் முழுமையாக எல்லா கடமையையும் துறக்க சொல்வதில்லை. சில கடமைகள் எல்லாம் இருக்கும், தன்னுடைய பூஜைகள் அல்லது சில விதமான ஜபம் தியானம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கு. காரணம் என்ன, அப்பொழுதுதான் அவர்களுடைய வைராகியத்தை அவர்கள் வளர்த்தி கொள்ள முடியும். சில பேருக்கு சாஸ்திரத்திலையும் விருப்பம் இருக்காது, மோட்சத்திலையும் விருப்பம் இருக்காது, முழுமையா துறந்து சமுதாய சேவைக்கு விடுவார்கள். அவர்கள் சந்நியாசம் என்று எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியே எடுத்துக்கொண்டாலும் சில பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு மடத்தை நிர்வாகம் செய்வதோ இது போன்றது எடுத்துக்கொண்டு இவர்கள் மோட்சத்திற்கும் செல்ல மாட்டார்கள், ஞான யோகத்திலும் இருக்க மாட்டார்கள், சமுதாய தொண்டில் ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட சில சந்நியாசிகளும் இருக்கின்றார்கள். அதையும் சாஸ்திரம் அங்கீகாரம் செய்கின்றது. இவ்விதம் இரண்டே சந்நியாசத்தை தான் சாஸ்திரம் பேசுகிறது. ஞானி எடுக்கின்ற சந்நியாசம், அறியாமையில் இருப்பவர்கள் எடுக்கின்ற சந்நியாசம். இப்ப ஞானி எடுக்கின்ற சந்நியாசம் ஞானத்தின் விளைவு, ஞான நிஷ்டைக்காக. அஞ்ஞானிகள் எடுக்கின்ற சந்நியாசம் ஞானத்திற்காக, தன்னை பண்படுத்துவதற்காக. இதுதான் சாஸ்திரம் பேசுகின்ற சந்நியாசம். பிறகு இனி ஒரு விதமான சந்நியாசம் உண்டு, அது மூன்றாவது சந்நியாசம். அதை அதம சந்நியாசம் என்று கூறுகின்றோம். 18வது அத்தியாயத்தில் பகவான் அதை பேசுகின்றார். அதம சந்நியாசம் என்றால் தாமசமான ராஜசமான மனதிலிருந்து எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். சாத்விகமான அறிவிலிருந்தோ வைராகியத்திலிருந்தோ எடுக்காமல், சத்துவ குணத்திலிருந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ளாமல், தமோ குணத்தின் விளைவாக ரஜோ குணத்தின் விளைவாக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். இப்ப இந்த சந்நியாசத்திற்கு காரணம் என்னன்னா மோகம் அல்லது பயம். இதுதான் காரணம். அதாவது சமுதாயத்துல போராட முடியாத பயமா இருக்கலாம், அல்லது அறியாமையா இருக்கலாம், அல்லது தன்னுடைய மனமே தனக்கு தெரியாமல் இருக்கலாம். தன்னுடைய மன பக்குவத்தை தெரிஞ்சுதான் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தெரியாமல் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். இந்த சந்நியாசத்தினால் அவர்களும் பயனடைய மாட்டார்கள், அவர்கள் வாழ்கின்ற சமுதாயமும் பயனடையாது. இதெல்லாம் அதம சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படியும் சில சந்நியாசம் உண்டு. அல்லது இந்த மரண காலத்துல எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். ஒருவன் இறக்க போறான் அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கை, சன்னியாசியா இறந்தா ஏதாவது நல்ல லோகமாவது கிடைக்கும். அப்பொழுது என்ன செய்வார்கள், மரணப்படுக்கையில இறந்து விடுவான்னு நினைச்சிட்டு சன்னியாசம் எடுத்துக்கொள்வார்கள். திடீர்னு பிழைச்சிட்டா தான் கஷ்டம். காரணம் என்ன, பிழைச்சிட்டா சன்னியாசியா வாழ்ந்தாக வேண்டும்னு கஷ்டம் வந்துடும். அப்படி மரணப்படுக்கையில் சந்நியாசம், இதெல்லாம் ஒரு சடங்கு தான். இதனால ஒரு புண்ணியமோ அல்லது நற்கதியோ நமக்கு கிடைக்காது, ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தை. ஆனா அதம சந்நியாசம் என்பது மனப்பக்குவம் இல்லாமல், போதிய வைராகியம் முழுமையாக இல்லாமல், அறியாமையினால் மோகத்தினால் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். இப்ப இந்த சந்நியாசியாக வாழ்பவர்கள் தான் சமுதாயத்திற்கு விபரீதமான ஒரு உதாகரணமாக அமைந்து விடுவார்கள். அதாவது அதை நம்ம பார்த்து விட்டு சந்நியாசமே கீழானதுன்னு நினைத்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், ஒருவர் ஒரு கம்பெனியில நல்ல ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோமே, நல்ல ப்ராடக்ட்டுக்கு தான் இனி ஒரு போலியான ப்ராடக்ட் உருவாகும். இவர் உருவாகிற ப்ராடக்டே மோசமானதுன்னா அந்த பிராண்டில் இனி ஒரு போலி வராது.
அப்போ மோசமானது அதே பிராண்ட்ல வருதுன்னா நல்லது வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதமமான சந்நியாசம் நிலவுதுன்னா உத்தமமான சந்நியாசம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே சாஸ்திரம் சத்துவ குணத்திலிருந்து வைராகியத்தின் விளைவாக ஞானத்தின் விளைவாகத்தான் ஒருவன் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால்தான் அவனுடைய சந்நியாசம் அவனுக்கு நன்மையை தரும். பகவான் தியாகத்தை மூன்றா பிரிக்கிறார். சாத்விகமான தியாகம், ராஜசமான தியாகம், தாமசமான தியாகம்னு பிரிக்கிறார். இது சாத்விகமான தியாகம் தான் அவர்களுக்கு பலனை கொடுக்கும். ராஜசமான தாமசமான தியாகம் பயத்தினாலேயோ மோகத்தினாலேயோ சோம்பலினாலேயோ செய்யும் தியாகம் அது அவர்களுக்கு பலனை தராது. பலனை தராட்டி மட்டும் பரவாயில்ல, விபரீதமான பலனை தரும். ஒரு மருந்து சாப்பிட்றோம், அது பலனை தரணும். இரண்டாவது தராம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடு எஃபெக்ட்ங்கிறது மூன்றாவது விளைவு. அப்படி பகவான் கூறுகின்றார். இப்ப சந்நியாசம் அப்படின்னா அது வைராகியத்தின் துணை கொண்டு எடுக்க வேண்டும், அல்லது ஞானத்தின் துணை கொண்டு எடுப்பது. அது சத்துவமான நிலையிலிருந்து எடுப்பது தான் சந்நியாசம். இதெல்லாம் சந்நியாசத்தை பற்றி சாஸ்திரம் கூறுகின்ற கருத்துக்கள். நம்ம இந்த அடிப்படையில் இனி அர்ஜுனனுடைய கேள்வி, பகவானுடைய பதில், அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நன்கு விளங்கும். இப்ப நம்ம ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். வழக்கம் போல் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம படித்து ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தத்தை பார்த்து செல்ல நமக்கு போதிய காலம் இருக்காது. ஆகவே ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய சாராம்சம், சில முக்கியமான சொற்களினுடைய விளக்கம், அப்படி இந்த முழு அத்தியாயத்தை பார்ப்போம். இது சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் சில நுணுக்கமான ஆழ்ந்த கருத்துக்கள் அமைந்துள்ள ஒரு முக்கியமான அத்தியாயம். அதே போல அடுத்த அத்தியாயமும் தியானத்தை பற்றியது. அதற்கு முன் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இந்த சந்நியாசத்தை பற்றிய விளக்கம் வர இருக்கின்றது. நம்ம இனி அத்தியாயத்திற்குள் சென்று மேலும் இந்த சந்நியாசத்தை பற்றிய விளக்கங்களை பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் முதல் ஸ்லோகத்திற்கு செல்லலாம். இப்ப முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி மிக தெளிவாக உள்ளது. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம் ச சம்சசி யத் ஸ்ரேயத் ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. சந்நியாசம் கர்மணாம், ஹே கிருஷ்ணா, கர்மத்தை சந்நியாசம் செய்ய நீங்கள் கூறுகின்றீர்கள். கர்மத்தை சந்நியாசம் செய்தலை நீங்கள் புகழ்கின்றீர்கள். இது சென்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் வந்த கருத்து. 4வது அத்தியாயத்தின் முடிவில் பகவான் சந்நியாசத்தை புகழ்ந்தார். யார் சந்நியாசம் செய்கிறார்களோ அவர்கள் நற்கதியை அடைகின்றார்கள் சொல்லிவிட்டார். ஆகவே அர்ஜுனனுடைய கேள்வி கர்மணாம் சந்நியாசக, கர்மத்தினுடைய சந்நியாசம். இங்க கர்மம்னா கடமைகள். நமக்கு நாமே என்னென்ன கடமைகள் இருக்கோ அதை விடுதல், உறவுகளை தியாகம் செய்தல், உரிமைகளை தியாகம் செய்தல் போன்ற அனைத்து கடமைகளும். இந்த பூஜைகளோ அல்லது வர்ண அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்தந்த வர்ணத்திற்கு அந்தந்த கடமைகள் இருக்கும். அப்படி அனைத்தையும் விட்டு விடுதல். இப்ப சந்நியாசம் செய்தலை நீங்கள் புகழ்ந்தீர்கள். கர்மணாம் சந்நியாசம், புனக மீண்டும் யோகம், கர்ம யோகம், கர்மத்தை அனுஷ்டானம் செய்தலை சம்சசி நீங்கள் புகழ்கின்றீர்கள். அதாவது கர்மயோகம் செய், நீ கடமையில் இருக்க வேண்டும், எதையும் துறக்க கூடாதுன்னு சொல்கிறீர்கள். அதே சமயத்தில் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்று சந்நியாசத்தையும் புகழ்ந்து சொல்கிறீர்கள். கடமையை விடுதலையும் புகழ்கிறீர்கள், கடமையை செய்ய வேண்டும் என்றும் சொல்கின்றீர்கள். இப்பொழுது அர்ஜுனனுடைய கேள்வி, எது ஸ்ரேயக ஏத யோகோ, இந்த இரண்டில் எனக்கு எது உகந்தது? ஸ்ரேயகனா நன்மை, எனக்கு எது நன்மையை தரும்? ஏத யோகனா இந்த இரண்டு, நம்முடைய கடமையை செய்து கொண்டிருப்பது உகந்ததா, அல்லது எந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், எந்த கடமையும் எனக்கு வேண்டாம்னு கடமைகளையெல்லாம் விட்டு விலகி வருதல் உகந்ததா? இப்ப சமுதாயத்திற்குள்ள இருந்து செயல்படுவதா,
அல்லது கடமைகளை விட்டு விடுவதா, இதில் எது எனக்கு உகந்தது? தது மே புரோஹி, எனக்கு அதை உபதேசம் செய்யுங்கள், மேனா எனக்கு அதை கூறுங்கள். இப்ப மீண்டும் பகவான் ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கணும் சொல்லலான்னு அர்ஜுனன் சந்தேகப்படுகின்றார். ரெண்டு நல்லதுதான், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லலாம்னு நினைச்சு அர்ஜுனன் ஒரு வார்த்தை போடுகின்றான், ஏகம், ஏதோ ஒன்றை எனக்கு கூறுங்கள். காரணம், அதை என்னாலேயே நான் முடிவு செய்ய முடியவில்லை. நான் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்வதா, அல்லது என்னுடைய கடமையை நான் இருப்பதா, க்ஷத்திரிய தர்மத்தை நான் பின்பற்றுவதா, அல்லது அதை விடுத்துவிட்டு நான் துறவரம் எடுத்து கொள்வதா, எனக்கு அது தெரியவில்லை. அதாவது பொதுவா நம்ம எனக்கு சாய்ஸ் வேணும்னு விரும்புவோம். ஒரு கோணத்துல பார்த்தோம்னா, ஒருவருக்கு ரொம்ப சாய்ஸ் இருந்தா அவர் தான் ரிச் பர்சன் அர்த்தம். அவருக்கு 3 கார் இருந்ததுன்னா அதிக சாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதிக உடை இருந்ததுன்னா சாய்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம்னுடைய சிம்டம். அதிக சாய்ஸ் இருக்கிறதுங்கிறது அதிக ஃப்ரீடம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய சீக்ரெட் என்ன, ரகசியம் என்னவென்றால், எங்கெல்லாம் சாய்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் தான் கான்ஃபிளிக்ட் இருக்கும். எங்க சாய்ஸ் இல்லையோ அங்க கான்ஃபிளிக்டே கிடையாது. அப்போ குழப்பம் எப்போ வருதுன்னா, எப்ப நமக்கு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கோ. தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பே இல்லைன்னா அக்செப்டன்ஸ் இருந்தா போதும், குழப்பமும் இல்லை. இப்ப அர்ஜுனன் எனக்கு சாய்ஸ் வேண்டான்னு சொல்றான். என்னிடத்தில் அந்த சாய்ஸை விடாதீர்கள், நீங்களே எனக்கு முடிவு செய்யுங்கள். என்ன முடிவு செய்யுங்கள்? நான் கர்மயோகத்துல இருப்பதா, அல்லது கடமைகளை, உறவுகளை, உரிமைகளை துறந்து விடுவதா, எது எனக்கு உகந்தது? அது ஏதோ ஒன்றை எனக்கு கூறுங்கள். பிறகு இனியொரு அஜெக்டிவ் அர்ஜுனன் கூறுகின்றான், சுநிச்சிதம், உறுதியாக நிச்சயமாக கூறுங்கள். அதுல சந்தேகம் இல்லாமல் எனக்கு கூறுங்கள். இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி மிக எளிமையாக சிம்பிளா இருக்கு. நான் கடமைகளை துறந்து சந்நியாசத்தை எடுத்துக் கொள்வதா, 4வது ஆசிரமம்னு சாஸ்திரத்துல சொல்ற சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வதா, அல்லது இல்லற தர்மத்தை பின்பற்றுவதா, இல்லறத்தில் இருப்பதா? இப்ப கர்மயோகம்ங்கிற சொல்லையே அர்ஜுனன் இல்லறம்னு எடுத்துக்கொள்கின்றான். நான் இப்பொழுது என்னுடைய இல்லற கடமையை செய்வதா, இல்லற கடமையின் போது க்ஷத்திரியனுடைய கடமையாகி விடுகிறது, அதை செய்வதா, அல்லது அனைத்தையும் விட்டு விலகுவதா, இதில் எது எனக்கு உகந்தது அப்படிங்கிறது கேள்வி. இப்ப இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்கின்றான்னு சொன்னா, எத்தனையோ அறியாமை அர்ஜுனனுடைய மனதில் இருக்கின்றது. இப்ப பகவான் அர்ஜுனனுக்கு பதிலை இனி கூறுகின்றார். இப்ப 2வது ஸ்லோகத்தில் பகவானுடைய பதில் ஆரம்பம். இப்ப ஸ்ரீ பகவானு வாச்ச, பகவான் பதில் கூறுகின்றார். இந்த பகவானுடைய பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அடிப்படையான சில கருத்துக்களை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அர்ஜுனன் சந்நியாசம், கர்ம யோகம், இந்த இரண்டில் எது எனக்கு உகந்தது, இதுல எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கின்றான். பகவான் இரண்டையும் புகழ்ந்துள்ளார். பகவானுடைய பதில் என்ன? பகவான் என்ன பதில் சொல்கின்றார்? அர்ஜுனன் எதை புரிந்து கொண்டுள்ளான்? அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். இப்ப பகவான் என்ன செய்கின்றார்? இந்த சந்நியாசத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். வித்வத் சந்நியாசம்னா ஒருத்தன் ஞானியே ஆகிவிட்டான். அவன் இல்லறத்தில் இருக்கும் பொழுதே ஞான யோகத்தில் ஈடுபட்டு தன்னை பண்படுத்தி ஞானியே ஆயிட்டான். அவனுக்கு பிராரப்த கர்மம், அவனுடைய வாழ்க்கை முறை, சூழ்நிலை நன்கு அமைகின்றது. அவன் சந்நியாசம் எடுத்துத்தான் மோட்சம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு உதவி செய்வதனால் அவன் சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அவன் முக்தனாக இருக்கின்றான். இப்போ அந்த சந்நியாசத்தை பற்றி இப்பொழுது பேச்சு இல்லை. ஏன்னா அந்த சந்நியாசத்தையும் கர்மயோகத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பிறகு நம்ம 2வது ஒரு சந்நியாசத்தை பார்த்தோம். அது விவிதிஷா சந்நியாசம்னு பார்த்தோம். விவிதிஷா சந்நியாசம்னா ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் வரல. இப்ப அவனுடைய மனநிலை என்ன ஆயிருக்கு? இந்த உலகம் கொடுத்த சில அனுபவங்களோ அல்லது என்னவோ காரணத்தினால
ஒரு விரக்தியானது அவனுக்கு வந்துள்ளது. விரக்தி அப்படின்னா உலகம் கொடுக்கின்ற இன்பத்தில நாட்டமின்மை அவனுடைய மனதில் வந்தாச்சு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வேண்டாங்கிற மனநிலை, எவ்வளவுதான் எத்தனையோ விதமான இன்பம் இந்த உலகம் தனக்கு கொடுப்பதா இருந்தாலும் அந்த இன்பத்தில் நாட்டம் இல்லாத ஒரு மனநிலை. இவனுக்கு இன்பத்துல நாட்டம் இல்லை, இந்த உலகம் கொடுக்கிற இன்பம் வேண்டாம். ஆனா தனக்குள்ளேயே ஞானம் ஏற்பட்டு தானே ஆனந்த ஸ்வரூபம்னு ஒரு இன்பம் கிடைக்குதான்னா அதுவும் இல்லை. காரணம் என்ன? இவன் ஞானி அல்ல. ஞானம் இருந்தா தானே ஆனந்த ஸ்வரூபம்னு சந்தோஷம் உள்ள இருக்கும். இப்ப வெளியிருந்து சந்தோஷம் இல்லை, உள்ள இருந்து சந்தோஷம் இல்லை. இப்ப இவனுக்குள்ள ஒரு தீ எரிந்து கொண்டு இருக்கின்றது. அதான் முமுக்ஷு அப்படின்னு சொல்வார்கள். அந்த முமுக்ஷுன்னு சொன்னா அதுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற உதாகரணம், ஒருவனுடைய தலையில தீ பற்றி எரிந்தால் அவன் தண்ணீரை நாடி எப்படி ஓடுவானோ அப்படி இவன் சாஸ்திரத்தை குருவை நாடி ஓடுவான், உலகத்தை விட்டு அவன் ஓடுவான். அப்படி இவனுக்குள் ஒரு வைராகியம் விரக்தியானது வந்துள்ளது. அந்த விரக்தியினுடைய விளைவாக உலகத்திலிருந்து அவன் விலகி வந்து விடுகின்றான். தன்னுடைய உரிமையை துறந்து விடுகின்றான், உறவுகளை துறந்து விடுகின்றான், கடமைகளை துறந்து விடுகின்றான். அப்படி ஒருவன் வருகின்றான். இப்போ அந்த சந்நியாசம் பிறகு கர்மயோகம், இந்த இரண்டில் எதை நான் தேர்ந்தெடுப்பது? இதுதான் இங்கு கேள்வி. இப்ப நம்ம பார்த்த முதல் சந்நியாசத்தை விட்டு விட வேண்டும். இரண்டாவது விதமான சந்நியாசம், இந்த இரண்டாவது விதமான சந்நியாசத்தை இப்பொழுது நம்ம இரண்டா பிரிக்கின்றோம். ஒன்று பூர்ணமான வைராகியத்தை அடைந்தவன் செய்யும் சந்நியாசம், அல்ப வைராகியத்துடன் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம்னு இப்ப சாஸ்திரம் இரண்டா பிரிக்குது. அதாவது வைராகியம் முழுமை அடைந்தவன் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம், அவனும் அஞ்ஞானி தான். இனி ஒருவன் வைராகியம் முழுமை அடையவில்லை, ஆனா வைராகியம் இருக்கு. அல்ப வைராகியம்னா ஓரளவு வைராகியம் இருக்கு. இப்ப நம்ம இந்த விவிதிஷா சந்நியாசத்தை இரண்டா பிரிக்கிறோம். முழுமையான வைராகியத்தை அடைந்தவன் சந்நியாசம் எடுத்து கொள்ளுதல். அப்படி ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துட்டா அவன் நேரடியா ஆசிரியரிடம் சென்று அவன் ஞான யோகத்தில் ஈடுபட்டு விடுவான். காரணம் என்ன? அவனுக்கு வைராகியம் முழுமையா இருக்கு. எந்த பொருளும் அவனை ஈர்க்காது, அவனுடைய மனதை சிதறடிக்காது. அப்ப அவனுடைய முழு சாதனையே ஞான யோகம். குருவிடம் சென்று விட்டால் அவன் திரும்ப மாட்டான். ஞானம் அடைகிற வரைக்கும் குருவிடமே இருந்து விடுவான். அந்த சந்நியாசமும் பேசப்படவில்லை. இங்க கம்பேரிசன் அல்ப வைராகியத்துடன் இருப்பவன் சந்நியாசம் எடுப்பது உகந்ததா அல்லது கர்மயோகத்துடன் இருப்பது உகந்ததா அப்படிங்கிற கேள்வியில பகவானுடைய பதில், அறகுறையான வைராகியத்துடன் சந்நியாசத்தை எடுப்பதை காட்டிலும் கர்மயோகத்தில் இருப்பதுதான் உகந்தது என்ற பதிலை இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் கொடுக்கின்றார். இப்ப பகவானுடைய பதில் வைராகியம் போதிய அளவு இல்லாமல் ஏதோ கொஞ்சம் வைராகியம் இருக்கு, அதன் தூண்டுதலாக சந்நியாசத்தை எடுப்பதை காட்டிலும் கர்மயோகத்தில் இருப்பதுதான் உகந்தது அப்படிங்கிற பதில ஆரம்பிக்கின்றார். பிறகு மேலும் பகவான் தன்னுடைய பதிலை விளக்கப் போகின்றார். சந்நியாசம்னா என்ன, எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நாம் துறக்க வேண்டும். ஒன்றை விடுவது என்பது சுலபமா விட்டுவிடக் கூடாது. அதே சமயத்துல சுலபமா வெளியே சொல்லிவிடவும் கூடாது. நான் நாளையிலிருந்து இனிப்பு விடுறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டோம்னா ப்ராப்ளம். காரணம் என்ன? சொல்லி 4 நாள்ல ஆசை வந்ததுன்னு என்ன ஆகும்? அதே ஸ்வீட்டை முன்ன சுதந்திரமா சாப்பிட்டு இருந்தோம், 4 பேர்த்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டு அதை சாப்பிட போனா திருடனை போல எடுத்து சாப்பிட வேண்டியது வந்துடும். காரணம் என்ன? நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆகவே பகவான் சொல்றார், அல்ப வைராகியத்துடன் இருக்கும் பொழுது துறவு உகந்தது அல்ல, கர்மயோகம்தான் உகந்ததுன்னு பதில் சொல்லி அதற்கான காரணத்தை எல்லாம் கூறப் போகின்றார். நாம் நாளை மேற்கொண்டு தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.